கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவன் அருளிய அப்பா மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிக அளவில் 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் இணைந்திருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2 முதல் 3 ஆகிய வசனங்கள். சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள், தாகமாயிருங்கள். எத்தனையோ தேசத்துக்குள்ளே அதிகாலை வெள்ளை இணைந்திருக்கிறீங்க. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த வேத பகுதியை நாம் தியானிக்கும் போது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மனுஷன் வளரணும் அப்படின்னா கெட்ட கண்கள் இருக்கக்கூடாதான், தீய குணம் என்று எழுதப்பட்டிருக்கு. சகலவித துர்க்குணத்தையும் என்று எழுதப்பட்டிருக்கு. சகலவித துர்க்குணம் அப்படின்னாலே எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா ஃபுல்லா உள்ள வந்துடும். நல்ல மனுஷன் இருக்கான், கெட்ட மனுஷன் இருக்கான். ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் வளரணும்னு சொல்லி ஆசைப்பட்டால் மட்டும் பத்தாது, இருதயத்துக்குள்ளே சகல துர்க்குணம் இருக்கக்கூடாது. இந்த பூமியில தான் நம்ம வாழ்றோம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடுது. கடைசி காலத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். தேசத்துக்குள்ள என்னெல்லாம் நடக்கு? செல்போன் எடுத்தா நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. ஒரு வீட்டில் டிவி மாட்டிருக்காங்க, நல்லதும் பார்க்குறாங்க, கெட்டதும் பார்க்குறாங்க. நம்ம இந்த உலகத்துக்குள்ள தான் இருக்கிறோம். நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. எதை நாம் பிடித்து கொள்ள போகிறோம்? என்னையும் சேர்த்து தான். ஏன்னா 24 மணி நேரம் நம்ம எதை பார்க்குறோம்? 24 மணி நேரம் என் கண்ணால் நான் எதை பார்த்துட்டு இருக்கிறேன்? 24 மணி நேரம் என் சிந்தனையில் நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கிறேன்? 24 மணி நேரம் நான் என் இதயத்துக்குள்ள என்ன யோசிக்கிறேன்? அப்படியே பரலோகம் பார்த்துட்டு இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. சகல துர்க்குணத்தையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா முதல்ல தடை என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சில குடும்பத்தில் சொல்லிடுவாங்க, சாத்தான் தான் பிரதர் அப்படிம்பாங்க. நான் எவ்வளோதான் பைபிள் வாசிக்க நினைச்சாலும் வாசிக்க முடியல, ஜெபம் பண்ண நினைச்சாலும் ஜெபம் பண்ண முடியல, ஸ்தோத்திர பலி செலுத்தினாலும் செலுத்த முடியல, என்னையால் முடியல பிரதர் அப்படிம்பாங்க. ஆனால் 24 மணி நேரத்தில் நல்லா தூங்கி எந்திரிக்கிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. சப்போஸ் ஒரு வேலைக்கு போனால் கூட ஒரு 8 மணி நேரம், ஹையஸ்ட்டாக போனால் ஒரு 10 மணி நேரம் வேலை பார்த்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு தான் வராங்க. சில குடும்பத்தில் 12 மணி நேரம் வேலை பார்க்குற குடும்பம் உண்டு. மிச்ச 12 மணி நேரம் இருக்குது. அதிகமாக வேலை பார்த்தா கூட 12 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. மிச்ச 12 மணி நேரம் இருக்குது. அதில் 8 மணி நேரம் ஒரு வேளை ஹையஸ்ட்டாக 6 மணி நேரத்துக்கு வேலை 8 மணி நேரம் தூங்கினா கூட இன்னும் 4 மணி நேரம் இருக்குது. அதனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும் அப்படின்னா 24 மணி நேரத்தில் எவ்வளவு நேரம் நம்ம தேவனுக்காக வாழ ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லி முதல்ல யோசித்து பார்க்கணும். 24 மணி நேரம் இருக்குது. 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஒரு நாளைக்கு மினிமம் தேவனுடைய பதவியில் காத்திருந்து தேவனை துதிக்கலாம், ஜெபிக்கலாம், வேதத்தை தியானிக்கலாம், தேசத்துக்காக ஜெபிக்கலாம், மிஷினரிமாருக்காக ஜெபிக்கலாம், பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கலாம், உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிக்கலாம், நீங்கள் இருக்கிற பக்கத்தில் இருக்க மற்ற ஜனங்களுக்காக ஜெபிக்கலாம். இப்படிலாம் நம்ம வாழ ஆரம்பிக்கும் போது தான் தேவையில்லாத துர்க்குணம், தேவையில்லாத காரியத்தில் போய் நம்ம சிக்கி கொள்ள மாட்டோம். ஒரு மனுஷன் எப்போ பிரதர் பாவத்தில் விழுறான் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கர்த்தரை விட்டு எப்போ தள்ளி போகிறாங்களோ அப்பவுமே பாவத்தில் போய் சிக்கி கொள்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு தாயார் ஜெபிக்க வந்தாங்க. என் மகன் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வேண்டும் என்று எவ்வளவோ கஷ்டப்பட்டு பணம்லாம் கட்டி படிக்க வச்சேன். ஆனால் நல்லா படிச்சுட்டு வந்தான்.
ஆனால் இன்னைக்கு தேதியில் பார்த்தா பின்மாற்றத்துக்குள்ளே போயிட்டான் அப்படின்னாங்க. அப்போ ஒரு குடும்பத்தில் என்ன நடக்கு அப்படின்னு சொல்லி என் வாழ்க்கையில் நான் வாழ்ந்ததை வச்சு சேர்த்து சொல்லும்போது 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தில் நம்ம எதை யோசிக்கிறோம்? நல்ல காரியங்களை யோசிக்கிறோமா? கெட்ட காரியத்தை யோசிக்கிறோமா? இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சகலவித துர்க்குணத்தையும் என்று எழுதப்பட்டிருக்கு. சகலவித துர்க்குணம். துர்க்குணம் இருக்கும்போது இருதயத்துக்குள்ளே வசனம் எப்படி போகும்? என் இருதயத்துக்குள்ள வசனம் போக வேண்டும் என்றால் என் இருதயத்துக்குள்ளே துர்க்குணம் இருக்கக்கூடாது, கெட்ட குணம் இருக்கக்கூடாது. நம்ம உலகத்தில் தான் வாழ்கிறோம், இந்த பூமியில் தான் நம்ம வாழ்கிறோம். எத்தனையோ காரியத்துக்காக நம்ம வெளியில் போயிட்டு வரோம். வீண் வார்த்தையினாலே பாவம், கண்களின் இச்சைன்னு சொல்லி வேதம் சொல்கிறது, ஜீவனத்தின் பெருமை என்று வேதம் சொல்கிறது, மாம்சத்தின் இச்சை என்று வேதம் சொல்கிறது. ஒரு மனுஷன் வெளியில் போயிட்டு வரும்போது மாம்ச இச்சையில விழுந்துடக்கூடாது, கண்களின் இச்சையில விழுந்துடக்கூடாது, ஜீவனத்தின் பெருமையில விழுந்துடக்கூடாது. 24 மணி நேரமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சாத்தான் அப்படி இல்லைன்னா மனுஷனாலே பலவிதமான கண்ணிகள் வைக்கப்படுகிறது. அதுல ஒரு கண்ணி தான் துர்க்குணம். ஒரு மனுஷனுக்குள்ள கெட்ட குணம் 24 மணி நேரம் இருக்கும்போது ஒரு நாளும் ஆவியில வளரவே முடியாது. பைபிள் வாசித்தாலும் புரியாது. இதை ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, நிறைய குடும்பத்துல பைபிள் வாசிக்கிறாங்க, ஆனா புரிய மாட்டுக்கு அப்படிங்கிறாங்க. காரணம் என்ன? நம்ம இருதயத்துக்குள்ளே ஒரு 5 பாயிண்ட் மட்டும் இருக்கான்னு மட்டும் நம்ம இன்னைக்கு செக் பண்ணி பார்க்கணும். புதிதாய் பிறந்த பிள்ளைகளை போல திருவசனமாகிய ஞானப்பால் மேல வாஞ்சையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னக்கூட்டி ஒரு 5 காரியத்தை தள்ளி போட வேண்டியிருக்கு. ஒரு வீட்டுக்குள்ள நம்ம வாரோம், வீடு தூசியா இருக்கு, கிளீன் பண்ணணும் அப்படின்னா முதல்ல ரூமை ஃபுல்லா நம்ம கிளீன் பண்ணுவோம். கிளீன் பண்ணா மட்டும்தான் அதுக்கப்புறம் பெஸ்டானதை கொண்டு போய் உள்ள வைக்க முடியும். அதே போல நம்ம இருதயத்துக்குள்ளே துர்க்குணம் இருக்கும்போது, கெட்ட குணம் இருக்கும்போது அந்த இடத்துல ஜீவனுள்ள வசனத்தை எப்படி நம்ம வைக்க முடியும்? என் இருதயத்துல கொண்டு போய் ஜீவனுள்ள வசனத்தை நான் வைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டால் என் இருதயத்துக்குள்ளே துர்க்குணம் வருதான்னு சொல்லி நானே முதல்ல செக் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. துர்க்குணம் உள்ள வந்துட்டு அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. என் இருதயத்துக்குள்ளே துர்க்குணம் இருக்கா அப்படின்னு சொல்லி முதல்ல நான் செக் பண்ணி பார்க்கணும். காலையில எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. சகலவித துர்க்குணத்தையும் ஒழித்து விட்டு ஒரு டைரியில இருந்து எடுத்து எழுதி வைக்கலாம். சகலவித துர்க்குணம் அப்படின்னா என்ன அப்படின்னா, தீய பார்வை, தீய கண்கள், கெட்ட குணம் இது உள்ள வந்துட்டு அப்படின்னா அவங்களால ஆவியில வளர முடியாது. என் இருதயத்துக்குள்ள ஒரு கெட்ட குணம் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு தீய பார்வை இருந்துகிட்டே இருக்கு, ஒரு கெட்ட பார்வை இருந்துகிட்டே இருக்கு. நான் என்னைக்கு தான் ஆவியில வளர முடியும்? நான் ஆவியில வளரணும் அப்படின்னா என் கண்கள்ல ஒரு சுத்தம் வேணும், என் இருதயத்துக்குள்ள ஒரு சுத்தம் வேணும். அப்பா, என் கண்கள் உள்ள பாவத்தை மன்னிங்க, என் இருதயத்தில் உள்ள தேவையில்லாத துர்க்குணமா இருந்தா எடுத்து போட்டுருங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா, உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது தான் நம்ம கண்கள்ல தேவையில்லாத அசுத்தமான பார்வை இருக்காது, கெட்ட பார்வை இருக்காது. இருதயத்துக்குள்ளே பரிசுத்த ஆவியான வர வேண்டும் என்றால் இருதயத்துக்குள்ளே துர்க்குணம் இருக்கக்கூடாது. துர்க்குணம்னா அது எங்க இருக்கு? இருதயத்துக்குள்ள தானே இருக்கு. இருதயத்துக்குள்ளே துர்க்குணம் வரும்போது அந்த குடும்பத்திலே எப்படி ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கும்? நம்ம அப்படி கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. என் இருதயத்துக்குள்ளே ஒரு சின்ன மிஸ்டேக் வந்துட்டு நான் உடனே நினைச்சேனோ, அப்பா என் இருதயத்துக்குள்ளே ஒரு துர்க்குணம், ஒரு கபடு, ஒரு தந்திரம், ஒரு ஏமாற்ற ஒரு குணம், ஒரு புறங்குறுதல், இதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா. என் இருதயம் தேவன் விரும்புகிற விதமாக இருக்கணும்ப்பா. என் இருதயத்தில் நீங்கள் வாங்கப்பா. என் இருதயத்தில் கர்த்தர் பிரியமில்லாமல் எதுவும் இருக்கக்கூடாதுப்பா. என்னை சுத்திகரிங்கப்பா, உங்கள் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா.
அப்படின்னு சொல்லும்போது தான் நம்ம இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. நிறைய குடும்பத்தில் இணைந்திருக்கிறீங்க. உங்க இருதயம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். சகல துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எது பிரச்சனைன்னு சொல்லி யோசிப்பாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் வளர முடியலன்னு சொல்லி யோசிப்பாங்க. அவங்களுடைய இருதயத்துக்குள்ளே நம்ம எதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, சகலவித துர்க்குணம். ஏதாவது ஒரு சின்ன துர்க்குணம் இருக்கா? சின்ன காரியம் ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். இதை ஏன் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, கெட்ட குணம் இருதயத்துக்குள்ள இருக்கும்போது அவங்களோட வாழ்க்கையில எந்த நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும்? எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? என் இருதயத்துக்குள்ள ஒரு கெட்ட குணம் வந்துட்டுப்பா. அதனால தான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாம நான் இருக்கேன். என்னுடைய கண்கள்ல ஒரு கெட்ட பார்வை வந்துட்டு, அதனால தான் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாம இருக்கேன். அப்படின்னு சொல்லி முதல்ல நான் என்னைய செக் பண்ணி, இதெல்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மனுஷன் அனுதின வாழ்க்கையில செக் பண்ணி பார்க்க வேண்டும். எதை செக் பண்ணி பார்க்கணும்? என் கண்கள்ல ஒரு சுத்தம் வேணும்ப்பா. என் இருதயத்துக்குள்ள ஒரு நல்ல குணம் வேணும்ப்பா. தெசலோனிக்கேயர் அனுதினமும் தினந்தோறும் வேதத்தை தியானித்ததினாலே நற்குணசாலிகள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில நற்குணம் வேணுமா? நம்ம டெய்லி வேதத்தை தியானிக்கும் நற்குணம் நமக்கு இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில நற்குணம் வேணும் அப்படின்னா நம்ம டெய்லி கையில பைபிள் எடுத்து வாசித்து தியானித்து அதன்படி நடக்கணும். வசனத்தின்படி நடந்தா மட்டும்தான் நம்ம இருதயத்துக்குள்ளே சுத்தம் இருக்கும். ஏன்னா எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. நிறைய பிரச்சனை, நிறைய கம்ப்ளைண்ட் குடும்பத்துக்குள்ள சூழ்நிலையில் நிறைய இருக்கு. ஆனாலும் சுத்த இருதயம் இருக்கும்போது தேவன் நம்ம இருதயத்துக்குள்ள வாசம் பண்ணுவார். இப்ப நான் இருக்கேன், உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். தேவன் எதை பார்க்கிறாரு? என் இருதயத்தை பார்க்கிறாரு. என் இருதயத்துக்குள்ள சுத்தம் இருக்கா, நற்குணம் இருக்கான்னு சொல்லி பார்ப்பாரு. கர்த்தருக்கு பிரியமில்லாம ஏதாவது சின்ன காரியம் வந்துச்சுன்னா, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி உடனே அறிக்கை பண்ணணும். வேற வழியே இல்லை. ஏன்னா பிசாசுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும். நிறைய குடும்பத்துல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, தந்திரம் தான் அதிகமா இருக்கும். அங்கேயும் பிசாசு வந்துருவான். கெட்ட குணமா இருந்தாலும் பிசாசு வந்துருவான். கெட்ட பார்வையா இருந்தாலும் பிசாசு வந்துருவான். இருதயத்துக்குள்ளே தந்திரம் இருந்தாலும் பிசாசு வந்துருவான். சாத்தான் வர்றதுக்கு வாசல் ஏதாவது திறந்து கொடுத்தா போதும், உடனே வேகமா உள்ள ஓடி வந்துருவான். அதனால காலைவேளை யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, சகலவித கபடத்தையும் பொய்யையும் என்று எழுதப்பட்டிருக்கு. தந்திரத்தையும், அதுவும் சகலவித தந்திரத்தையும் என்று எழுதப்பட்டிருக்கு. சகலவித தந்திரம் அப்படின்னா ஒரு மனுஷன் 100க்கு 100 100 to 100 அந்த அளவுக்கு பியூரா போனா மட்டும்தான் நம்ம இருதயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ண முடியும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் பல மெத்தட்ல கஷ்டப்பட்டு வந்ததுனால பல காரியங்களை சொல்லித்தரேன். அனுபவிச்சு, அதாவது நிறைய காரியத்திலே 2016 தான் முழு நேர ஊழியத்துக்கு வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு வியாபாரி, விக்கிரத்துக்கு பணம் அதிகமா லட்சக்கணக்காக கொடுத்ததுனாலே மாந்திரியத்துல கஷ்டப்பட்டு வந்தவர். பைபிளை கையில் எடுத்து வாசிக்கும் போது சகல துர்க்குணம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும், அதே நேரத்துல வாழ்க்கையில துர்க்குணம் தொடரக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமில்லாம எந்த ஒரு காரியம் இதயத்தில் இருக்கக்கூடாது. சகலவித கபடத்தையும் தந்திரம். வியாபாரத்தில் இருக்கும்போது கடன், பணம் வாங்க போய், மனைவிட்ட போய், ஃபேமிலியில போய் தந்திரமான வார்த்தை பேசும்போது அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா பிரச்சனை வந்துடும். கணவன் மனைவிக்குள்ள உண்மை இருக்கா? வாழ்க்கையில் உண்மை இருக்கா? தேவனுக்கு முன்பாக நம்ம உண்மையா இருக்கிறோமா? அப்படி நம்ம செக் பண்ணி பார்த்தாச்சுனாலே நம்ம குடும்பத்தை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். சகலவித கபடத்தையும் சகலவித தந்திரத்தையும் ஒழித்து விட்டு
அப்ப 2வது பாயிண்ட் என்னன்னா, சகலவித தந்திரம். தந்திரம்னு எழுதி வைங்க. தந்திரத்தையும் ஒழித்து விட்டு, இதெல்லாம் வெளியில போனா மட்டும்தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியும். 3வது வஞ்சகங்களும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏமாத்திட்டே இருப்பாங்க, ஏமாற்றுவாங்க. தங்கள தானே அவங்களே ஏமாத்திடுவாங்க. மனைவிய ஏமாத்திருவாங்க, பிள்ளைகள ஏமாத்திருவாங்க, அம்மா, அப்பாவ ஏமாத்திருவாங்க, வேலைக்கு போன இடத்துல ஓனர ஏமாத்திருவாங்க, கம்பெனில வேலை பார்க்கும்போது, அங்க கம்பெனில ஆள ஏமாத்துவாங்க, வெளியில போனா அங்க ஏமாத்துவாங்க, அங்க போனா அங்க ஏமாத்துவாங்க. ஏமாத்திக்கிட்டே இருப்பாங்க. 24 மணி நேரம் என்ன செய்வாங்கன்னா, ஏமாத்துறதுக்காகவே பல கால்குலேஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்ற பாயிண்ட் நல்லா புரியும்னு நினைக்கிறேன். சில குடும்பத்துலலாம் எப்படி ஏமாத்தலாம்? எப்படி ஏமாத்தலாம்? அப்படி சொல்லி உட்கார்ந்து மணிக்கணக்கா உட்கார்ந்து யோசிப்பாங்க. அதுவும் தப்புதான். ஒழித்துவிட்டு இதெல்லாம் தப்பு. அடுத்தாப்புல பொறாமைகளும் என்று எழுதப்பட்டிருக்கு. இப்ப நெறைய குடும்பத்துல எது பிரச்சனையா இருக்கு அப்படின்னா, பொறாம தான் பிரச்சனையா இருக்கு. ஒரு வீட்ல அண்ணன், தம்பி இருப்பாங்க. இல்ல தங்கச்சி, அக்கா இருப்பாங்க. இல்லன்னா அக்கா, தம்பி இருப்பாங்க. நெறைய குடும்பத்துல பலவிதமான ஜனங்கள் இருப்பாங்க. வேலைக்கு போயிருப்பாங்க, வியாபாரம் பார்ப்பாங்க, கம்பெனி வச்சிருப்பாங்க. படிக்கிற வயசுல ஒரு நல்ல வேலை கிடைச்சிரும். இவங்களுக்கு பார்த்தா வேலை இருக்காது. நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல அழகா ஒரு வேலைக்கு போயிருவாங்க. அவங்களுக்கு பார்த்தா 1,00,000 2,00,000 சம்பளம் இருக்கும். என் கூட தானே படிச்சான். அவனுக்கு எப்படி 1,00,000 2,00,000 சம்பளம்? பொறாமையா இருக்கும். பக்கத்து வீட்ல ஒரு கார் வாங்கியிருப்பாங்க. பொறாமையா இருக்கும். பக்கத்து வீட்ல ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கியிருப்பாங்க. பொறாமையா இருக்கும். நம்மளோட அதிகமா ஜெபம் பண்ணுவாங்க. அவங்கள பார்த்தா பொறாமையா இருக்கும். சில குடும்பத்துல நம்மள பார்த்தா, ஐயோ! நான் இப்படி இருக்கேனே. அவங்கள பார்த்தா அவங்க நல்லா இருக்கிறாங்களே. ஒரு பொறாமையாவே இருக்கும். நெறைய குடும்பத்துல இந்த பிரச்சனை உண்டு. சில குடும்பத்துலலாம் நகை போட்டிருப்பாங்க. அவங்களோட இன்னொருத்தவங்க நெறைய நகை போட்டிருப்பாங்க. அதனால அவர்களுடைய ஒரு பொறாமை. ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அத பார்க்கும்போது ஒரு பொறாமை. ஒரு நல்ல ஒரு வாட்ச், ஒரு நல்ல செல்ஃபோன், ஒரு நல்ல ஒரு 2 வீலர். மற்றவங்க கொஞ்சம் அதிகமா நல்ல குவாலிட்டியா போட்டிருந்தா அது ஒரு பொறாமையா இருக்கும். சில குடும்பத்தில இப்படியும் இருக்கு. பொறாமைகளையும் என்று எழுதப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு காரியத்திலே பொறாமை இருக்கா? அது சொந்தக்காரங்களா இருக்கலாம். வேற யார்ட்டயாவது இருக்கலாம். பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. புறங்கூறிட்டே இருப்பாங்க. தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அங்க இருக்கவே மாட்டாங்க. வேற யாரையோ ஒரு நபர பேசிக்கிட்டே இருப்பாங்க. சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு, ஒழிச்சா மட்டும்தான் ஆவியில வளர முடியுமா? என்னையும் சேர்த்துதான். உங்கள்ட்ட நான் பேசுறேன். என்னோட வாழ்க்கையில நானும் செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் வளரும்படி ஆவியில வளரணும் அப்படின்னா, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில சகலவித துர்க்குணம் இருக்கக்கூடாது. துர்க்குணம் இருக்கும்போது அங்க சத்துரு உள்ள வாரான். அதனாலதான் ஆழமா சொல்ல வேண்டியது. ஒரு குடும்பத்துல துர்க்குணம் இருக்கும்போது அங்க பிசாசு உள்ள வந்துருதான். 2வது சகலவித கபடம் இருக்கிற இடத்துல பிசாசு உள்ள வந்துருதான். வஞ்சகங்களையும் தந்திரம் இருக்கும்போது ஏமாற்றிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துலயும் சத்துரு உள்ள வந்துருதான். பொறாமை. அவன் நல்லா இருக்கானே, அவன் நல்லா இருக்கானே, அந்த குடும்பம் நல்லா இருக்கு. அவங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்களே, அந்த குடும்பம்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. பொறாமை. அடுத்தாப்புல சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா இந்த 5 பாயிண்ட மட்டும் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ஆவியில வளர முடியும். அது மாத்திரமல்ல, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல, புதுசா பிறந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாது. நல்லா யோசித்து பாருங்க. பிறந்து ஒரு 10 நாள் ஆச்சும்பாங்க, 1 மாசம் தான் ஆச்சும்பாங்க. அந்த பிள்ளைக்கு எதுவுமே தெரியாது. உலகமே தெரியாது. அம்மா வேணா தெரியும். அதே போல ஒரு மனுஷன் ஆவியில வளரணும் அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லா காரியத்தையும் விட்டுட்டு, இந்த உலகத்துல எல்லா காரியத்தையும் விட்டுட்டு, உலகத்துல எல்லா காரியத்தையும் விட்டுட்டு, 100க்கு 100 விட்டுட்டு, அப்பா எனக்கு நீங்க மட்டும்தான்ப்பா. நான் உங்கள மட்டும்தான் பார்க்க போறேன்ப்பா. அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும்போது, வேதத்தை தியானிக்கும்போது கண்டிப்பா ஆவியில வளர முடியும். என்னையும் சேர்த்துதான். புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல. அப்ப நம்ம வளரணும் அப்படின்னா என்ன செய்யணும்? புதுசா பிறந்த பிள்ளைய போல மாறணும். நானும் மாறப் போறேன். நீங்களும் மாறுங்க. எல்லாரும் மாறுவோம். எல்லாரும் நித்திய ஜீவனுக்குள்ள போகணும். நீங்கள் வளரும்படி
நீங்கள் வளரணும்னு சொல்லி ஆசைப்படுறார். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அழகா சொல்லிட்டார். திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞானப்பால். ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா இன்னையிலேருந்து ஒரு மாற்றம் வேணும். என் வாழ்க்கையிலே மாற்ற வேணும், உங்க வாழ்க்கையிலே மாற்ற வேணும், நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் மாற்ற வேணும். புதுசா பிறந்த குழந்தை, 1 மாசம் குழந்தைகிட்ட போய் நீங்க பேசி பாருங்க, அது பேச தெரியாது. அதே போல பழைய சுபாவம்லாம் இருக்கேனே, பழைய காரியம்லாம் இருக்கேனே, அதெல்லாம் தொடருமா அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாரை யோசித்தால், புதுசா பிறந்த பிள்ளை எப்படி இருக்கும் அப்படின்னா தாய்ப்பால் மட்டும்தான், அவ்வளோதான். அம்மாவை மட்டும்தான் பார்த்துட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருக்கும். அதே போல் தேவன் மேலே ஒரு ஆசை, அவருடைய வார்த்தை மேலே ஒரு ஆசை, திருவசனமாய் ஞானப்பால் மேலே ஒரு வாஞ்சை, ஒரு தாகம். அப்படி இருந்தால் போதும், நம்ம ஆவியில் வளர முடியும். பழைய சுபாவங்கள்லாம் மாறிடும். அவர் மேலே வாஞ்சையாக இருக்கணும். புதுசாக பிறந்த பிள்ளையை போல மாறணும். அர்ப்பணிப்பீங்களா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிகள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. புதுசாக பிறந்த பிள்ளையை போல நாங்கள் மாறணும்னு சொல்லி சொன்னீங்கப்பா. எங்களுக்கு பழைய சுபாவம் எதுவும் வேண்டாம்ப்பா, பழைய காரியம் எதுவும் வேண்டாம்ப்பா. புறங்கொருனாலும் அந்த இடத்துல சத்துரு வந்துடுவான்ப்பா, வஞ்சனை இருந்தாலும் அந்த இடத்துல பிசாசு வந்துடுவான்ப்பா, துர்க்குணம் இருந்தாலும் பிசாசு வந்துடுவான்ப்பா, கபடு இருந்தாலும் பிசாசு வந்துடுவான்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போகிற எந்த ஒரு காரியம், பொறாமை இருந்தாலும் பிசாசு வந்துடுவான்ப்பா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும்ப்பா. எங்களுக்கு பொறாமை வேண்டாம்ப்பா, புறங்கூறிற காரியம் வேண்டாம்ப்பா, கெட்ட பார்வை வேண்டாம்ப்பா, துர்க்குணம் வேண்டாம்ப்பா. நாங்கள் உண்மையாக இருக்கணும்ப்பா. எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. புதிய நாள் தொடங்க எத்தனையோ குடும்பத்தில் இணைந்திருக்காங்கப்பா. எல்லா குடும்பத்தையுமே உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். இன்னையிலிருந்து நாங்கள் புதுசாக பிறந்த அப்பா, களங்கம் இல்லாத ஞானப்பால் மேலே வாஞ்சியாக இருக்கணும்ப்பா. புதுசாக பிறந்த குழந்தைய போல சொன்னீங்கப்பா. கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. நாங்கள் புதுசாக பிறந்த பிள்ளைய போல மாறணும்ப்பா. எங்கள் இருதயத்துக்குள்ளே பழைய சுபாவம் வேண்டாம்ப்பா, பழைய காரியம் வேண்டாம்ப்பா, பழைய எண்ணங்கள் வேண்டாம்ப்பா. எங்கள் இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் வாசம் பண்றதுக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, தாழ்த்திரோம்ப்பா. அந்த நாளிலும் 24 மணி நேரம் இருக்கு. இந்த 24 மணி நேரத்தில் நாங்கள் கர்த்தருடைய பாதபிள்ளை காத்திருந்து புதுசா பிறந்த குழந்தைகளைப் போல வேத வசனத்தின் மேல ஒரு வாஞ்சை தாங்கப்பா, ஒரு தாகத்தை தாங்கப்பா, ஜெபிக்கிற ஒரு தாகத்தை தாங்கப்பா. இந்த நாளைக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்ப்பா. எங்களோட ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை, நினைவு எல்லாம் உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. உங்க பிள்ளைகளுடைய கர்த்தர் கூட இருக்கணும். யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்கப்பா. சில குடும்பத்தில் யோசிச்சிருப்பாங்கப்பா, என் கண்களில் ஒரு தவறான ஒரு பார்வை இருக்கு, என் இருதயத்தில் ஒரு துர்க்குணம் இருக்கு, என் இருதயத்துக்குள்ளே ஒரு பொறாமையான ஒரு குணம் இருக்கு, என் இருதயத்துக்குள்ளே ஒரு புறங்கூறிய ஒரு குணம் இருக்கு, என் இருதயத்துக்குள்ளே ஒரு தந்திரம் இருக்கு, என் இருதயத்துக்குள்ளே கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஒரு காரியம் இருக்கு, என் இருதயத்துக்குள்ளே ஏமாற்றுகிற ஒரு குணம் இருக்குன்னு சொல்லி கூட யாராவது யோசிச்சிருக்கலாம்ப்பா. அவனோட வாழ்க்கையில் இந்த நிமிஷம் முதல் கொண்டு எந்த ஒரு செத்த கிரியும் செயல்படக்கூடாதுப்பா. கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்கள் புதுசாக பிறந்து ஆவியில் வளர்றதுக்கு, பரிசுத்தத்தில் வளர்றதுக்கு, நீதியில் வளர்றதுக்கு, அன்பில் வளர்றதுக்கு, உண்மையாக வளர்றதுக்கு எங்களுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நற்கிரியை செய்கிற பிள்ளைகளாக மாறணும்ப்பா. எங்கள் இருதயத்தில் ஒரு நற்குணம் தாங்கப்பா. தேவன் வாசம் பண்ணிற ஒரு இருதயம் எங்களுக்கு வேணும்ப்பா. பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் வாசம் பண்ணிற ஒரு இருதயம் எங்களுக்கு வேணும்ப்பா. எங்கள் கண்களிலே சுத்திகரிப்பு வேணும்ப்பா. எங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் இறங்கி வாங்கப்பா. எங்கள் உச்சந்தாளிலிருந்து தலைவரி எல்லா அவயங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவினால, இயேசு நாமத்தினால அப்பா மூடுங்கப்பா. எங்களை சுற்றிலும் அப்பா உம்முடைய மகிமை பிரகாசிக்கட்டும், உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும். எங்களை தாழ்த்திரோம்ப்பா. கண்களில் சுத்திகரிப்பு வேணும்ப்பா. எங்கள் சிந்தனை,
கிறிஸ்துவனையாக மாறணும்ப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போகிற அருவருப்பான காரியம் உலகத்தில் எத்தனையோ காரியம் இருக்குப்பா. தீட்டான காரியம் எத்தனையோ இருக்குப்பா. அப்போ உலகத்துக்குள்ளே நாங்கள் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையில் நாங்கள் கீழ்ப்படிந்து சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக இருக்கணும்ப்பா. வேண்டாம்ப்பா. எங்களுடைய சரீரம் மண்ணுக்கு போகுதுப்பா. எங்களோட ஆவி தன்னை தந்த தேவனிடத்துல மறுபடி திரும்பி வருதுப்பா. எங்களுடைய ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள்ளே போகுதுப்பா. நாங்கள் ஆவியில் வளரணும்ப்பா. ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள்ள வரும்போது இந்த பூமியில் நற்கிரியை செஞ்ச பிள்ளைலாம் வந்திருக்கணும்ப்பா. துர்க்கிரியை செஞ்ச பிள்ளைலாம் வரக்கூடாதுப்பா. எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய பாதையில் அர்ப்பணிக்கணும். விசுவாசம் உள்ள சந்ததியாக இருக்கணும்ப்பா. பரிசுத்தம் உள்ள சந்ததியாக இருக்கணும்ப்பா. தேவனை ஆராதிக்கிற சந்ததியாக இருக்கணும்ப்பா. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம். எத்தனையோ குடும்பத்தில் இணைந்து கேட்குறாங்க, சத்துரு எப்படியாவது உள்ள வரலாமான்னு சொல்லி பல முறை முயற்சி பண்ணுறான்ப்பா. எந்தெந்த இடத்துல அப்பா யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய இருதயம் முழுவதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் வேலையடைபட்டும். முழு இருதயத்தோடும் முழு சிந்தையோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தராய் தேவனை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக மாறட்டும். ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் அப்பா ஜீவ பலியாக உங்கள் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களை முத்திரை போடுங்க. சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக அந்த பூமியிலே நாங்கள் 100க்கு 100 செயல்பட வேண்டும். யாரெல்லாம் செய்தி கேட்டாலும் அவனுடைய இதயத்துக்குள்ள 100க்கு 100 அப்போ அந்த வசனம் செயல்பட வேண்டும். எனக்கும் அப்பா 100க்கு 100 இந்த வசனம் நாங்கள் கீழ்ப்படிந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளையும் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமண நாள் கொண்டாடுறாங்க, அவனுடைய குடும்பம் பழகி பெருகட்டும். கற்பத்தினையாக ஜெபிக்கிறாங்க, கர்த்தர் மனமிறங்கி உங்களுடைய கரம் தொட்டு ஆசீர்வதிங்க. மாசமாக இருக்காங்க, தாயம்பிள்ளையும் ஆசீர்வதிங்க. டெலிவரி போடுறாங்க, கர்த்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கு ஜெபிக்கிறாங்க, எல்லா தடைகளும் விலக்கி கர்த்தர் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்தில் பிள்ளையோட வாழ்க்கையில் வயசு அதிகமாகிட்டு போகுது, எல்லா தடைகளும் நீக்கி வாசல் திறந்தாங்க. திருமணம் முடிந்த பின்பாக நிறைய குடும்பத்தில் உபத்திரம் காணப்படுது. அந்த உபத்திரத்தெல்லாம் கர்த்தர் மாட்டித்தாங்க. விக்கிரகத்திலே மாந்திரியத்திலே பிள்ளி சுமத்திலே கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்க. கர்த்தர் கூட இருந்து விடுவிக்க வேண்டும். தேவகுமாரன் அப்போ அவங்க பிள்ளைகளோட கூட இருந்து சத்துருடைய கிரியை அழிக்க வேண்டும். கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளையும் யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ உம்முடைய பாதத்தில் யாரெல்லாம் காத்திருக்கிறாங்களோ பரிசுத்தமாக வாழ்றதுக்கு எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியதுக்கு கிருபை தாங்கப்பா. கட்டளைக்கு கற்பனைக்கு கீழ்ப்படிந்து கை கொள்ள கிருபை தாங்கப்பா. சில குடும்பத்தில் தாழ்த்துறங்க, அவனுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. நாங்கள் தேவனுக்கு பிரியமானபடி வாழ வேண்டும். எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலுமே கர்த்தர் இருக்க வேண்டும். நாங்கள் 24 மணி நேரம் வாழ்க்கையில் 24 மணி நேரம் கர்த்தர் எங்கள் கூட வர்றதுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுக்குள்ளே நீங்கள் வாசம் பண்ணுறதுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்கள் கூட நீங்கள் இருந்தால் மட்டும்தான்ப்பா எங்களுக்கு ஒரு பலன். எங்கள் கூட நீங்கள் இருந்தால் மட்டும்தான்ப்பா எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எந்த இடத்துலையுமே வழி தவறி போக மாட்டோம். எங்கள் கூட நீங்கள் இருங்க. இன்னைக்கு பேசின வசனத்தின் மூலிமா நிறைய குடும்பத்தில் கர்த்தர் பேசின கிருபைக்கா நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்க அப்பா. வாலிப பிள்ளைகள் வாலிப பையங்க உலகத்துல போய் எந்த ஒரு பாவத்திலையும் சிக்கி கொள்ளக்கூடாதுப்பா. எத்தனையோ பாவம் பெருகிட்டே வருதுப்பா. வேண்டாம்ப்பா. கர்த்தருடைய பிள்ளைகள் ஞானத்திலே தேவ புத்தியிலே தேவ அறிவிலே நிரப்பி ஆசீர்வதிங்க. படிக்கிற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. வெளிநாட்டில் தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்க, வேறு இடத்துல தங்கியிருந்து வேலை பார்க்குறாங்க, எல்லா குடும்பத்துக்கும் தேவ சமாதானம் உண்டாகட்டும். அப்பா காலை வெளில டிரைவிங் லைனில் இருக்காங்க, விவசாயம் பார்க்குறாங்க, வியாபாரத்துக்கு பொறுப்புறாங்க, வேலைக்கு பொறுப்புறாங்க, கம்பெனி வச்சுருக்காங்க. சகல குடும்பத்துக்கும் கர்த்தருடைய பாதுகாப்பு தந்து ஆசீர்வதிங்க. நாளிலும் உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழ வேண்டும். பலவீனத்தோடு ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் பலவிதமான சூழ்நிலை அப்பா வியாதியோடு ஜெபிக்கிறோம், மரண தருவாயில் ஜெபிக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் தீர்காயுஸ்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஏழை எளிய ஜனங்களை கர்த்தர் நோக்கி பாருங்கப்பா. எந்த குடும்பத்திலே கடனில் இருக்காங்களோ பயத்தில் இருக்காங்களோ அந்த கடனை எல்லாம் நீக்கி கர்த்தர் சம்பூர்ணமாக ஆசீர்வதித்தாங்க. கர்த்தருடைய நாமம் மட்டுமே விடட்டும். உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கும். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய நாமத்துக்குள்ளே எல்லாருடைய ஆவி ஆத்துமா சரீரம் சிந்தை எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கும். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தாங்க. இந்த நாளைக்கான கிருபைக்காக அப்பா உங்களுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள் ஏறிடுகிறோம். தேவனாரிலே அப்பா மினிசன்ல கர்த்தரே ஆசீர்வதிங்க. உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இப்பொழுது எப்பொழுது சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென்.
காட் bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.